Hello friends. இப்போ தொடர்ச்சியாக வந்து லோ கார்ப் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிஃபன் ஐட்டம்ஸ் வந்து லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ் அது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நோ கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாதுங்க. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற தோசை, இட்லி, உப்புமா அது போல் வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்ஸ் கூட இருக்கிற டிஷ்ஷஸை விட இதில் வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோ குறைச்சி உங்களுக்கு வந்து சில டிஷ்ஷஸ் வந்து நான் போடலான்னு நினச்சேன். அதுதான் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இப்போ இன்றைக்கி வந்து ஜுக்கினி பேன் கேக் பண்ண போகிறோம். இதுதான் வந்து அந்த ஜுக்கினின்ற ஒரு காய். இது வந்து க்ரீன் கலர்லேயும் இருக்கும். எனக்கு வந்து இது எல்லோ கலரில் கிடச்சிது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காயில் ஒரு காயில் வந்து 6 grams தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. பட் நம்ம வந்து ரைஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணோன்னா ஏகப்பட்டது. பட் நான் வந்து இன்றைக்கி எடுத்த காயில் எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து குறைச்சலாக இருக்கிற காய்ங்க தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு காயில் நான் சொல்கிறேன் வந்து 6 grams. இதை வந்து நம்ம துருவி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் மற்ற தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரு வெங்காயம், அதில் வந்து ஒரு வெங்காயத்தில் வந்து 10 grams நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கார்போஹைட்ரேட்ஸ் நான் சொல்கிறேன். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாயெல்லாம் ரொம்ப கிடையாது, அதெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே எடுத்திருக்கேன். கேப்சிகம், பெல் பெப்பர், ரெட் கலர் பெல் பெப்பர் வந்து இதுலேயும் வந்து நமக்கு ஒரு கப்பில் வந்து 9 grams வந்து கார்போஹைட்ரேட்ஸு. அதே போல் ஸ்ப்ரிங் ஆனியனில் ஒரு கப்பில் 7 grams கார்போஹைட்ரேட்ஸ். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதிலலாம் ஒன்றும் கிடையாது. ஆயிலு, தேவையான உப்பு. இதில் வந்து நான் பைண்ட் பண்ணுறதுக்கு தோசை பேன் கேக் பண்ணணும் இல்லையா, அது பைண்ட் பண்ணுறதுக்கு வந்து பேசன் வச்சுருக்கேன். பட் வந்து இதை நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேஷ்யூஸ், பாதாம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பொடிச்சுக்க போகிறோம், அப்படியே போடலை. ஏன்னா நமக்கு வந்து இப்போ மாவு இல்லை. இப்போ பேன் கேக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மாவு வேணும். அப்படி பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஒரு கப்பு வந்து 152 grams கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதே போல் மைதா எடுத்தோன்னா அதுலேயும் ஒரு கப் 95 grams இருக்குது. ராகி எடுத்தோன்னா ஒரு கப் 89 grams இருக்குது. அதே போல் சோள மாவு அது மாதிரி எடுத்தாலாம் வந்து 70 gramsக்கு மேலே இருக்குது ஒரு கப்பு. ஸோ எல்லாமே நம்ம பார்த்தோன்னா பேசன் வந்து கொஞ்சம் குறையுது. அதனால தான் வந்து நான் பேசன் எடுத்திருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் எந்த ப்ராப்ளம் இல்லை, இது நிறையா யூஸ் பண்ணலான்னா கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் இதுலேயும் இருக்குது. பட் வந்து அது எல்லாத்தோட கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. இது கொஞ்சம் கூட எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஆல்மண்ட்ஸில் அவ்வளோ கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை. சாதாரணமாக 5 ஆல்மண்ட்ஸில் 0ன்னு போட்டிருக்காங்க. கேஷ்யூஸில் மட்டும் ஒரு 5 கேஷ்யூஸில் 3 grams கார்போஹைட்ரேட்ஸ். பட் இது ரொம்ப குறைச்சி மற்ற இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து வேணால் நீங்கள் வந்து பேசன் டோட்டலாக அவாய்ட் பண்ணோன்னா இதை கூட்டிகிட்டு இதில் வந்து நீங்கள் ஒரு கப் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்க்கலாம் எவ்வளோ நமக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து ஜுக்கினி காயை வந்து நம்ம திருவிக்கலாம். நான் அதில் பாதி காய் தான் எடுக்கிறேன், ஏன்னா ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது. நிறையா ஆயிடுச்சுன்னா எனக்கு நிறைய பேன் கேக்ஸ் தேவையில்லை, அதனால் நான் பாதி தான் எடுக்கிறேன். அப்படியே தோலோடையே வந்து நம்ம திருவிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கப் நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பாதி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் முட்டை ஒயிட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு பைண்ட் பண்ணுற இது இருக்குது.
நீங்கள் அது ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பைண்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேறு இந்த மாவெல்லாம் குறைச்சிட்டு முட்டை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது, ஹை ப்ரோட்டீன். அது கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா எல்லோ அவாய்ட் பண்ணிவிட்டு ஒயிட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுடுறேன். இது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து ரொம்ப நல்லது. இதில் பொரியல் கூட பண்ணி சாப்பிடலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. கேஷ்யூஸ் ஆல்மண்ட்ஸ் பவுடர். இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசின் பவுடர் போட்டு நம்ம கலக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பேசின் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு கலக்கிடலாம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு கரண்டி யூஸ் பண்ணேன், அதை கலக்கிட்டேன். தண்ணி ஒன்றும் ஊற்றலை. சுக்குனிலேயே வந்து உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால வந்து அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டு புழிஞ்சிங்கன்னா தண்ணி வரும். அதில் இருக்கிற ஜூஸ் வந்து நமக்கு வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு போகிறோம். ஏன்னா நீங்கள் தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணியாகிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இப்படியே வந்து எடுத்து இப்படி உருட்டி வந்து ஃப்ரை பண்ணுறதுன்னா இன்னும் வந்து அது மாதிரி நீங்கள் இது போகிறோம். இந்த இது வந்து உங்களுக்கு போகிறோம். நம்ம வந்து பேன்கேக் பண்ண போகிறோம். இது கரெக்டாக இருக்குது, போட்டுக்கலாம். நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சலாக சாப்பிட்றதுனால வந்து நம்ம பார்த்து பார்த்து போடுறோம். இல்லை நீங்கள் வந்து ஒரு என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி மாவு, மைதா அதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீட்லேயும் மைதாலையும் ஆல்மோஸ்ட் வந்து ஏறக்குறைய ஈக்குவலாக தான் இருக்குது கார்போஹைட்ரேட்ஸு. பட்டு மைதாவோட வீட் நல்லது, கோதுமை வந்து உங்களுக்கு நல்லது. இப்போ இது போகிறோம். நமக்கு வந்து எப்படி நம்ம பேன் கேக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். தவா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரில் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன்.
கையில் கொஞ்சம் வந்து இப்படி தட்டி விட்டுடலாம். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கலாம். இதை நிதானமாக வேக விடுங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா கீழே வெந்த பின்னாடி தான் வந்து திருப்பி போடுங்க, இல்லைனா வந்து உடஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் வந்து கடலை மாவு கொஞ்சம் தாராளமாக போட்டோன்னா நல்லாவே வந்து நம்ம ஊற்றி எடுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப கடலை மாவெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நம்ம வெறும் காய் தான் இதுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். அங்கே என்ன அழகாக வருது. அந்த பக்கமும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் வந்து எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரொம்ப இப்போ நம்ம பீன்ஸ் எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நேரம் வேகணும். இதில் வந்து ஸ்ப்ரிங் ஆனியனும் வந்து ரொம்ப ஈஸியாக வெந்துடும். கேப்சிகமும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஜுக்கினி திருவி போட்டதுனால அதுவும் வந்து உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. கடலை மாவு பைண்ட் பண்ணும், அது ஒன்று தான். வேகட்டும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே போல் இன்னொன்று வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். நீங்கள் மூடி கூட போட்டு வேக வச்சுக்கலாம். இப்படியே வந்து இருக்கிறத நம்ம இதெல்லாம் வந்து பேன் கேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சுக்கினி பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன், சுக்கினி போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்டாக இருக்குது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது எவ்வளோ ஒரு சிம்பிள் பாருங்கள். நமக்கு காயெல்லாம் நிறையா வந்து போட்டு நம்ம ஃபேமிலிக்கு பண்ணலாம். இது வந்து கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ். நம்ம வெறும் அந்த கடலை மாவில் தான் கொஞ்சம் கூட இருக்குது. மற்றபடி வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். மற்ற இட்லி, தோசை, மற்ற பேன் கேக்கை விட இது வந்து உங்களுக்கு குறைச்சல். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து லோ இன் கார்போஹைட்ரேட்ஸ். பட் மற்ற நம்ம சாப்பிட்ற மற்ற டிஃபன் காட்டிலும் இது லோ. அவ்வளோதான். நீங்கள் வந்து தொடர்ந்து நான் வேறு வீடியோஸும் நான் போடுறேன். நீங்கள் நல்ல ஹெல்த்தி ரெசிபீஸ் போடுறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லைக், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.